செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களுக்கு இன்று ஆரஞ்ச் அலர்ட். மிக கனமழை பெய்யும் என எச்சரிக்கை. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், திருவாரூர், நாகை ஆகிய மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். கடந்த ஆண்டை விட கூடுதல் மழை பெய்தும் நெல்லை, தூத்துக்குடி மாவட்டத்தின் சில பகுதிகள் வறட்சியில் உள்ளதாக விவசாயிகள் வேதனை. கடலில் வீணாக கலக்கும் நீரை தேவையான குளங்களுக்கு திறந்துவிட வலியுறுத்தல். இந்த நேரத்திலெல்லாம் கார்த்திகை மாதம் முழுவதும் நடுவை பணி ஆரம்பிச்சிருக்கோம். நீங்கள் முழுமையான குளத்தில் தண்ணி வராத காரணத்தினால் இது வரைக்கும் எந்த பணியும் ஆரம்பிக்கலை. அதனால் தமிழக அரசு விரைவாக நடவடிக்கை எடுத்து வீணாக செல்லும் தாமிரபரணி ஆற்றின் நீரை தென்பகுதி மக்களுக்கு திறந்துவிட்டு எங்கள் விவசாயம் செய்வதற்கு உரிய வகை செய்துமாறு தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறோம். நெல்லை மாவட்டத்தில் பெய்த கனமழையால் சுமார் 350 ஏக்கர் பயிர்கள் சேதம். தாமிரபரணி ஆற்றை ஒட்டிய பகுதிகளில் அதிக பாதிப்பு. தூத்துக்குடி மாவட்டம் அத்திமரப்பட்டு பகுதியில் சுமார் 1000 ஏக்கரில் பயிரிடப்பட்ட வாழை மற்றும் நெற்பயிர் சேதம். பாதிப்புகளை கணக்கிட்டு உரிய நிவாரணம் வழங்க விவசாயிகள் கோரிக்கை. ராணிப்பேட்டை மகேந்திரவாடி ஏரியில் இருந்து திறந்துவிடப்படும் உபரி நீர். உற்சாக குழிகளிட்டு மகிழ்ந்த பொதுமக்கள். கள்ளக்குறிச்சி விஷச்சாராய வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டதற்கு எதிராக தமிழக அரசு தொடர்ந்த மேல்முறையீட்டு மனு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணை. ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா மக்களவையில் இன்று தாக்கல். பாஜக உறுப்பினர்கள் தவறாமல் அவை நடவடிக்கையில் பங்கேற்க கொறடா அறிவுறுத்தல். தமிழக மீனவர்கள் பிரச்சினைக்கு நீடித்த தீர்வுக்கான விருப்பம். பிரதமர் மோடியுடனான பேச்சுவார்த்தைக்கு பின் இலங்கை அதிபர் உறுதி. சென்னை, யாழ்ப்பாணம் இடையேயான விமான சேவையால் சுற்றுலா மேம்படும் என பிரதமர் மோடி நம்பிக்கை. ராமேஸ்வரம், தலைமன்னார் இடையே விரைவில் கப்பல் போக்குவரத்து தொடங்க முடிவு செய்துள்ளதாகவும் அறிவிப்பு. மீனவர் பிரச்சினை தொடர்பாக பிரதமர் மோடியும் இலங்கை அதிபரும் பேச்சுவார்த்தை நடத்தியது வரவேற்கத்தக்கது. இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களையும் படகுகளையும் விடுவிக்க வேண்டும் என முதலமைச்சர் ஸ்டாலின் வலியுறுத்தல். தமிழகத்திற்கு தனி நெடுஞ்சாலை ஆணையம் அமைப்பதற்கான சட்ட மசோதா ஒப்புதல் வழங்கினார் ஆளுநர் ஆர். என். ரவி. சர்வர் கோளாறு காரணமாக சென்னையில் மெட்ரோ ரயில்களில் ஆன்லைன் டிக்கெட் பெறுவதில் சிக்கல். நேரடியாக டிக்கெட் எடுக்க பயணிகளுக்கு அறிவுறுத்தல். ₹428 கோடி மதிப்பில் உருவாகிறது சென்னையின் 4வது ரயில் முனையம். பெரம்பூரில் புதிய ரயில் முனையம் அமைக்க தெற்கு ரயில்வே ஒப்புதல். டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு தொடர்ந்து வலுக்கும் எதிர்ப்பு. அரிட்டாப்பட்டி பகுதி மக்கள் மலை மீது ஏறி இரவு முழுவதும் போராட்டம். கடந்த 14ஆம் தேதி டிஎன்பிஎஸ்சி நடத்திய அரசு உதவி வழக்கு நடத்துனர் தேர்வு ரத்து. தொழில்நுட்ப கோளாறால்
சிலரால் தேர்வை முழுமையாக எழுத முடியாததால் நடவடிக்கை. போச்சம்பள்ளி அருகே வெல்டிங் கடையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் ஒருவர் உயிரிழப்பு. டிராக்டரில் பயன்படுத்தப்படும் இரும்பு பெட்டியை ட்ரில் செய்தபோது விபரீதம். விருதுநகரில் மின்சார ஸ்கூட்டர் விற்பனையகம் உட்பட 2 கடைகளில் தீ விபத்து. 25க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்கள் தீயில் எரிந்து சேதம். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அருகே சாலையில் சென்று கொண்டிருந்த போதே தீப்பிடித்து எரிந்த இருசக்கர வாகனம். அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிய ஓட்டுநர். டெல்லியில் 400 புள்ளிகளை கடந்து மிக மோசமான நிலையை எட்டிய காற்றின் தரக்குறியீடு. 4ஆம் நிலைக்கான கடும் கட்டுப்பாடுகள் அமல். ஜெர்மனி அதிபர் ஓலப் ஸ்கோல்ஸ் நம்பிக்கை வாக்கெடுப்பில் தோல்வி. பிப்ரவரியில் முன்கூட்டியே தேர்தல் நடத்த முடிவு. அமெரிக்காவின் விஸ்கான்சின் மாகாண பள்ளியில் துப்பாக்கிச் சூடு. 3 பேர் உயிரிழப்பு, 6 பேர் படுகாயம். நடிகர் விஜய் சேதுபதி மீது காரைக்குடி உதவி காவல் கண்காணிப்பாளரிடம் புகார். பிக் பாஸ் நிகழ்ச்சியில் ஆத்தங்குடி டைல்ஸ் குறித்து அவதூறு பரப்பப்பட்டதாக குற்றச்சாட்டு.